ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காலையிலேயே முத்துக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முத்து ஜாக்கை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காப்புல, ஜாக் முத்துவை நம்பலாம் வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காப்புல இந்த டிஸ்கஷன் போகுது. அப்புறம் சௌந்தர்யா அவங்கள வந்து கோவா கேங்கை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ இல்லை பெரிய இவளா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிடுவியா, உன்னால் ஒரு டாஸ்க் விளாட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து உன்னை எப்படி யூஸ் பண்ணுறாங்க விசாலும் அன்சிதாவும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கிறார்கள். அடுத்து விசால் அன்சிதாக்குள்ளே ஒரு கிரிஞ்சு கண்டென்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் என்ன, அன்சிதாவுடைய குறும்படம். ஏன்னா அது குறும்படத்தை போட்டு விட்டீங்க அப்படின்ற மாதிரி. சரியா? அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இதில் வீடியோவில் பேச போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, யார் இன்றைக்கி வின் பண்ணி இருக்க போகிறா, இன்றைக்கி டாஸ்கில் எப்படி அது மெட்டீரியலைஸ் ஆக போகுது, முத்து டீம் வின்னா, ஜாக் டீம் வின்னா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீம் வின்னா. ஏன்னா ஜெஃப்ரி டீம் செம்ம லீடிங்கில் இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ஜெஃப்ரிக்கு வந்து பாஸ், ஐயோ பாவம் சின்ன பையன் சில்லற பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தூக்கி கொடுக்க முடியாது. அப்படின்றதுனால முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே கேட்டான் ஜாக் கிட்ட, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை காலி பண்ணுவோம். அவன்கிட்ட வந்து நான் ஒருத்தன் போய் ஒரு கல் எடுக்கிறேன், நீங்கள் 2 பேர் போய் 2 கல் எடுங்க, நாங்கள் உள்ளே வந்து யாராவது பிடிக்கிறது தீபகண்ணன் வந்து ஜெஃப்ரியை பிடிக்க வச்சுருவோம். சரியா? இப்போ ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பிடிக்க வச்சிட்டோம்னா 2 பேரும் ஃபிக்ஸ் ஆகி வஞ்சரை நான் பிடிக்க வச்சிடறேன். இன்னொன்று இப்போ நான் போய் ஒரு கல் எடுக்கிறேன், நீச்சல் நீங்கள் 2 பேர் இருப்பீங்க, 2 கல் எடுத்து போய் வைங்க. ஸோ தட் எனக்கும் கல் வந்துடும், அவங்கள அவுட் ஆக்கிடலாம், நீங்களும் வந்து சேஃப் ஆகிடலாம், அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அவங்க அந்த கோவா கேங்குள்ளே உட்காந்து பேசும் பொழுது முத்துவை நம்புறாமா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அட் த சேம் டைம் முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக கணிக்கிறார். சரியா? உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எல்லோ இது போட்டுட்டு நம்ம வந்து அதாவது முத்து டீம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்கள போய் ஆளெல்லாம் பிடிச்சி தூக்கியிருப்பாங்க, கல்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜாக்லின் டீம் வந்து ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து ராயனாக இருக்கட்டும், இல்லை ஜாக்லினாக இருக்கட்டும், அப்பப்போ வந்து தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சும்மா லைட்டாக தூக்கி போட்டு போயிடுவாங்க தவிர அவங்களுடைய கோட்டையும் வந்து அங்கே தகர்க்கப்படும். அப்போ அவங்களும் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஓகேவா? பட் முத்து வந்து அப்படிலாம் பார்க்கல. தீபக்கை மஞ்சரி இங்கே நிற்க வச்சுட்டு முத்து வந்து போய் நின்று அவங்களுக்காக போய் தூக்கி விட்டு அவங்க கோட்டையும் கலைக்காமல் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதை தான் சொல்லி காட்டுறாரு, நம்ம வந்து அவ்வளோ இதாக வந்து விளாண்டோம், பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கல. இன்னொரு வட்டம் அடுத்து ஒரு வட்டம் மூர்க்கத்தனமாக வந்து அடித்தாங்கல்ல 2வது வட்டம் முத்துக்கு, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுத்தமாக கண்டுக்கவே இல்லை இந்த சைடு, இவங்க டீம் ஜாக்லின் டீம். அதனால் முத்துக்கு ஒரு டவுட்டு, இவங்க எப்படி நாளைக்கு நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு அதிர்ச்சி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ முத்துவை வந்து பொழிச்சுன்னு அவங்களுடைய எண்ணங்களை அடித்து ஜெஃப்ரியும் முத்துவும் போட்டு உடச்சி சதைச்சி அந்த கல்லெல்லாம் எடுத்து ஜாக்லின் கூட வச்சுட்டு அடுத்து இவங்க ஒன்று ஜெஃப்ரி கூட அட்டாக் பண்ணி வெதர் ஜெஃப்ரி ஆர் ஜாக்லின் இந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ முத்துக்கு அவர் வந்து அவருடைய டெடிக்கேஷனுக்கு நான் சொல்லிட்டேன், முத்து இஸ் ஏ ஸ்ட்ராங் பிளேயர், நல்ல பேச்சாளர். பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அவர் நல்ல இது பண்ணுறா. ப்ளஸ் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறான். அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜாக்லினுடைய மூவ் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி தோணுது எனக்கு. சரியா? இன்றைக்கி அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி இதை வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. சரிங்களா? ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஜாக்லின் ஸ்ட்ராங்னால கண்டிப்பாக அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேரில் யாராவது வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். முத்து கண்டிப்பாக வந்து செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் கேட்டிருக்கேன், அது வந்த பிறகு நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ காலையில் சரியான சம்பவம், முத்துக்குமரன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அது வந்து அவர் சொல்கிறார், இந்த சைடு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு வச்சு அன்ஷிதாவும் விஷாலும் ஒன்று அழகாக யூஸ் பண்ணாங்க, நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நாங்கள் எங்கள் டீம் வேறல, விஷால் அருண்ல அப்படின்னோடனே ஆமாம், பட் விஷால் வந்து அன்ஷிகா ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணான், அவங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சான், பட் ஒன்றை வந்து பார்த்தோன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னா, இல்லை நான் இண்டிவிஜுவலாக நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது வெளியே தெரியவே இல்லை, நீ அந்த டீமில் உன் டாஸ்க் தோற்று தான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கோவா கேங்கு பற்றி ஒரு பேச்சு வருது, டிஸ்கஷன். அதில் நான் கண்டிப்பாக டிக்கெட் டு ஃபைனல் நாளாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னா, அப்போ நீ ஜெயிக்கலாம் கப்பு இது பெட்டி எடுத்துகிட்டு போயிடுறே அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது, நான் கப்பு எடுத்து தான் போவேன்ற மாதிரி சௌந்தர்யாவுடைய கான்ஃபிடன்ஸ் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும்
டாஸ்கில் ஏன் சௌந்தர்யா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை முழுக்க முழுக்க கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. சரிங்களா? அது ஏன் அவங்க கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் தான் தோணுது. சும்மா வாய் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டான்ஸ் ஆடுறது, அங்கிட்ட இங்கிட்ட முடியை திருப்பி போடுறது, இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து இந்த தர்சிகாவும் விசாலும் போயிட்டாங்க, சந்தோஷப்பட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது கப்புள். அது யாருன்னா நம்ம சௌந்தர்யாவும் விசாலும், அன்சிதாவும் விசாலும் உசுர் எடுக்கிறாங்க 2 பேரும். இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கிற பேரில் அவங்க ஒரு 10-15 நிமிஷம் லைவில் தின்னுட்டாங்க. என்னன்னா அன்சிதா வந்து பேயின்னு சொல்லி பயன்படுத்துகிறா விஷாலை. அப்போ பார்க்கல அவன். அப்போ என்ன பண்ணுறான், பேசிட்டே இருக்கும்போது அன்சிதா வந்து வெளியே போயிடுறான். போகிற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறா. அவன் அங்கேயே வெளியே தண்ணி பிடிச்சி திருப்பி வரப்போ போ அப்படின்னு பயன்படுத்தினா நான் அலறேன். இது ஒரு கண்டென்ட். கேட்டால்ன்றாங்க. சரியா? அடுத்து இது ஒரு கண்டென்ட் தான், கிரிஞ்சி கண்டென்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல சௌந்தர்யா கூட அப்படியே ஊட்டி விடுறது, என்ன கை வலிக்குதில்ல அவருக்கு, அதுக்காக சௌந்தர்யா எடுத்து வாயில் ஊட்டி விட்டுட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து மேலே, மஞ்சரி மேலே, ரயான் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவனுடைய ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான் விஷால். அது மட்டும் இல்லாமல் முத்து டீம் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கங்கணம் கட்டிட்டு திரியிறான். நீங்கள் யாராலும் ஜெயிச்சிக்கோங்க, எனக்கு முத்து டீமில் எவனும் கேப்டன் அடுத்து வரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? அது ஒரு பக்கம் வந்து விஷால் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறான், முத்து டீம் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு வன்மம் சொல்கிறதோட கேப்டன்ஷிப் புதுசாக கிடைக்கும். இப்போ ஜெஃப்ரி ஏற்கனவே ஆகிட்டான், பவித்ரா அன்ஷிதா ஒரு ஃப்ளேவர் பார்க்கலாம், அப்படி இல்லைனா நீ ஜாக்லின் நீ பார்க்கலாம், அதுக்கு ரயன் பார்க்கலாம், இல்லாட்டி ரஞ்சித் சார் ஏற்கனவே பார்த்தனால நீங்கள் வந்து பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் எஃபர்ட் போட்டு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அவன் சொல்கிறான். டேய் மோசமானவனாக இருப்ப போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து அன்ஷிதாவுக்கு ஒரு குறும்படம். அதாவது செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது தீபக்கு, ஆனால் இப்படி அடிச்சிருந்தா கூட அந்த அம்மா இங்கேல கை பிடிச்சிச்சு. சரி இன்கேஸ் இங்கே போட்டால் கூட இங்கே தானே எப்படி பிடிக்க முடியும்? என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குல்ல. நம்மளும் ஜூம் பண்ணி பார்த்தோம், கல் இருக்குது, அது லைட்டாக பட தான் செய்யுது. பட் இருந்தாலும் அதுக்கான காயமே இல்லையே. ஒருவேளை அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக இருக்க முடியும், வர்றப்ப இப்படி தூக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அது அவளுக்கு அடித்த மாதிரி ஒரு பிரம்மையாகி டார்ச்லாம் அடிச்சுட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்லைன்ட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அது அடிப்படலை. அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா அன்ஷிதா அது முடிச்சுட்டு வெளியே வந்து தீபக் கிட்ட அவங்க நடித்த நடிப்பு எல்லாமே அதெல்லாம் ரயான் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டான். இந்த நைட்டு பேசும்போதே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா இவங்க ஜாக்லினும் சௌந்தர்யா கேட்பாங்க. ஆமாம் எனக்கு தோணுச்சு, ஏன்னா அவங்களுக்கு படவே இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே அப்படிலாம் இருக்காரா, கண்ணு தவறி இருக்குன்றான். இல்லை அதெல்லாம் இல்லைப்பா, கண்டிப்பாக வந்து படவே இல்லை, சும்மா தான் ஆக்டிங் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இது ஒரு டிஸ்கஷன் போச்சு. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டிஸ்கஷன். அதுவும் என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, நம்ம ரஞ்சித் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கலாமா 3 வருஷம் இருக்கலாமா டிஸ்கஷன் போகுது பிக் பாஸ்க்குள்ளே. டே ஒரு நாளே முடியலடா அவங்கள வச்சுட்டு இன்னும் 2 வருஷம் 3 வருஷமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் பற்றி பேசுகிறார். பிரியாராமன்லாம் இங்கே வந்தால் நம்ம 2 வாரத்தில் ஓடிடுவாங்க, ஏன்னா அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் கூடையும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறான். யார் எவிட் ஆகான்னு போனோன்னு நான் கரெக்டாக சொன்னேன் பார்த்தியா, தர்ஷிகாவும் அது யார் சத்யாவும் இந்த வட்டம் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா அப்படின்றான். நான் போவேனான்றான். நான் நீலாம் போக மாட்டேன், கை நாளையா அப்படின்றான். கை நாளெலாம் இல்லை, மக்களுக்கு அதெல்லாம் தெரியும், சிம்பத்தி ஓட்டலாம் கிடையாது. சரி அப்போ யார் யார் போவாங்க அப்படின்னா அன்சிதான்ட்டேன் விஷால். அட பாவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, கூடயே இருந்தால் குளிவரிக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு என்னமோ அப்படி தோணுதுடா அப்படின்ட்டான் விஷால். ஸோ அவனுடைய ப்ரெடிக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நைட்டில் நடந்த விஷயங்கள். வீடியோ கரெக்டாக பிடிச்சிருந்தா எல்லாம் ஹோப் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.